விவசாயியின் பக்தி. ஒரு எளிய விவசாயி தினமும் உழைத்து அவனுடைய பயிரில் ஒரு பகுதியை சிவனுக்கு அர்ப்பணித்தான். ஒரு நாள் கடும் வறட்சி ஏற்பட்டது. பயிர் இல்லாமல் அவன் துன்பப்பட்டான். ஆனால் அவன் நம்பிக்கை குலையவில்லை. சிவன் தோன்றி அவனது நிலத்தில் மழை பொழிய செய்து காப்பாற்றினார்கள். அர்த்தம்: உழைப்பும் நம்பிக்கையும் சேர்ந்து இருந்தால் இறை அருள் கிடைக்கும். குருவின் பாடம்: ஒரு சிஷ்யன் தனது குருவை விட தன்னை உயர்ந்தவன் என எண்ணினார். அதை உணர்ந்த சிவன் குருவாக வந்து அவனுக்கு உண்மையான ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். அவன் தன் தவறை உணர்ந்து குருவே இறைவன் என்று உணர்ந்தான். அவன் குருவின் மதிப்பது இறைவனை மதிப்பது. பொன்னான நாணயம் ஒரு வரி. அவன் சிவனை வேண்டினான். சிவன் அவனுக்கு ஒரு பொன்னான நாணயம் கொடுத்தார். ஆனால் அவன் அதை தனக்காக மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் உதவியாக செலவழித்தான். இதை கண்டு சிவன் மகிழ்ந்து அவனை செல்வந்தனாக ஆக்கினார். அர்த்தம்: பகிர்ந்தால் செல்வம் பெருகும். வேதத்தின் அர்த்தம்: ஒரு பண்டிதர் வேதங்களை எல்லாம் தெரிந்தவர். ஆனால் அவன் அகந்தையுடன் இருந்தான். சிவன் ஒரு சாதாரண மனிதராக வந்து அவனிடம் சில கேள்விகள் கேட்டார். அவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. பின்னர் சிவன் உண்மையான வேத அர்த்தத்தை விளக்கி அகந்தையை நீக்கினார். அர்த்தம்: அறிவு மட்டும் போதாது, அனுபவ ஞானம் முக்கியம். குழந்தையின் பத்தி ஒரு சிறு குழந்தை சிவன் மிகவும் நேசித்தது. அவன் தினமும் மலர் வைத்து வழுங்கைந்தான். சியல் ஒரு நாள் மலர் கிடைக்கவில்லை. அவன் மனம்